शरणं शरणं If we come from the light and we are going back to the light, why is this whole way necessary? Goal. உங்களோட டிராமா எல்லாம் தேவையானது. Has asked like All the dramas. all these dramas are necessary. இதுல நாங்க முக்கியமா நாங்க டீப் ரிலிஜனுக்கு போறோம். So here we have to go to the deep religious thing. இதுல நாங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா நாங்க ஒளியில இருந்து வந்தோம் என்பதில் கடுகளவு கூட சந்தேகம் இல்லை. What we should understand is there is nothing to doubt about that we have surely come from the light. இந்த ஒளி இந்த லைட் சூரியன். The light is the sun. எங்களுடைய டிவைன் என்று சொல்ற இந்த சூரியன். So the divine, that is the sun. இந்த தெய்வீக ஒளி என்பது சூரியன். The divine light is the sun. இது ஒரு அணுவாகி This rays become the atoms. அந்த அணுவிலிருந்து புல்லாகி புழுவாகி பல்விருவமாகி பறவையாகி பாம்பாகி இப்படி எத்தனையோ பிறவி எடுக்கலாம். From that atoms we take many types of birth like from the grass to the worm, then to the bird, to the animals, and then to human beings, like that. இப்படி உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு லாஸ்ட் பர்த் தான் மனிதன். So the last birth, like in this many births, the last birth what you have got is the human birth. என்றுதான் வேதம் சொல்லுது. This is what the Vedas say. என்ன காரணம் என்றால் The reason is ஒரு மனிதனுக்கு சிரிக்கக்கூடிய தன்மையும் உணரக்கூடிய தன்மையும் சிந்திக்கக்கூடிய தன்மையும் இருக்கக்கூடியவன் மனிதன். So a human being is the one who can laugh, who can think, and who can contemplate. அதாவது ஒரு மனிதனுக்கு ஆறறிவு உள்ள ஒரு மனிதன் ஆறறிவு படைத்தவன் மனிதன் மட்டுமே. So the human being is the one who has 6 senses. அவன் அந்த ஆறறிவிலிருந்து ஏழாவது அறிவுக்கு போவதற்கு அவனுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. So he has a good chance to go from his 6th sense to the 7th sense. இந்த ஏழாவது அறிவுக்கு போவதற்கு வழிதான் இந்த ஒளி. So the way to reach that 7th sense is the light. இந்த லைட்டை நாங்கள் என்ன நினைக்கிறோம்? லைட்டிலிருந்து லைட்டுக்கு போவதா என்றால் லைட்டிலிருந்து லைட்டுக்கு போவதற்கு லைட்டிலிருந்து வந்தோம் என்பது உணர்வதே ஒரு பொறுப்பு. So to come from the light and to go back to the light, the thing is that you have to first realize that we have come from that light. முதல்ல ரியலைஸ் பண்ணணும் நாங்கள் லைட்ல இருந்து தான் வந்தோம். So first you have to realize that we have come from that light. அதுக்கு தான் third eye ன்னு சொல்றாங்க. So that's what we call the third eye. உங்களுக்கு இந்த லைட் புரியணும் அப்படினா அதுக்கு என்ன வழி? To understand this light, what is the way? அது புரியலையே நீங்க. Still you didn't realize that you have come from that light. நீங்க லைட்ல இருந்து வந்தது 100க்கு 100 உண்மை. It's 100% true that you have come from the light. ஆனா நீங்க லைட்ல இருந்து மெட்டீரியலை தான் புரியுறீங்க. You come from that light, but you only enjoy the material things of this life. நான் நேத்து சொன்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாரம் தங்குறதுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் வேணும் எனக்கு. Like for example, to stay 1 week here, you need a western toilet. அப்ப நாங்க எங்க இருக்கிறோம்? So where we are? எங்களுடைய நிலை எங்கே இருக்கின்றது? So in what state are we? எங்களுடைய மனம் எங்கே இருக்கின்றது? Where is our mind? மெத்த வேணும். We need a good mattress.
தலவாணி வேணும். We need a good pillow. அது மட்டும் இல்ல, பாய் வேணும். We need a good mat. பெட்ஷீட் வேணும். A good bed sheet. எனக்கு கடலூர்ல இதெல்லாம் கிடைக்காதப்பா. I won't get anything there in Kadalur. இந்த ஸ்பிரிச்சுவலிட்டி குறைஞ்சிருச்சா? Did my spirituality reduce? No, it has gone to a higher level now. நான் சின்ன வயசுல இருந்து கட்டிலே படுத்து 7 வயசுல இருந்து கட்டிலே படுத்து மெத்தையிலே படுத்து வளர்ந்தவன். I am the person who was from my small age, that is 7 years old. I was sleeping in the bed with a mattress. நான் கீழேயே படுத்ததில்லை. I have never slept in the floor. 14 வருஷம் கீழே தான் படுக்கிறேன். Now for 14 years I am sleeping in the floor. நல்லா தான் இருக்கு. இப்ப கட்டில படுத்தா தூக்கம் போகும். Now I can't sleep when I sleep on the mattress. எந்த ரூம்ல வந்து எந்த கட்டில்ல ஏறி படுக்கிறேன், தூக்கம் வர மாட்டேங்குது. When I sleep in my room on my bed on my mattress, I can't sleep now. என்னடா நீ யோசிச்சு பார்த்தேன், 14 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கட்டில தானே படுத்தேன், இன்னைக்கு படுத்தேன் தூக்கம் போக மாட்டேங்குது. So I was thinking, before 14 years I was sleeping in the same bed in the same mattress. Why can't I sleep now? I was thinking about that. ஆஹா, என்னுடைய மனம் பக்குவம் அடைந்து விட்டது. So my mind has matured. இதெல்லாம் மெட்டீரியல் திங்ஸ். All these are material things. ஆன்மீகத்திலேயே பிறந்து வந்த எனக்கே இப்பதான் தெரியுதுன்னா உங்களை நான் குறை சொல்லல. So myself, I have born in spirituality. I have come up in a spiritual way. Even then, I can only realize this in now. Then I don't criticize you that you are still needing a mattress and a bed. So just for an example, I just wanted to remind you about all these things. இதெல்லாம் என்னன்னா ஆன்மீகத்துல என்னுடைய பிறவி 16 வயது 17 வயதிலேயே இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி லைன்ல போய் கொண்டிருக்கிறேன். So I am already from 16 years or from 17 years old itself, I am going in the spiritual path. நல்ல சூப்பர் லைன். This way is a very super way. அப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கை. I have a good and peaceful life. அது மட்டும் எனக்கு 100க்கு 100 தெரியும். That I know for 100% sure. ஆனா டார்ச்சர்னா டார்ச்சர் But I have great torture. அதெல்லாம் கணக்கு எடுக்க கூடாது. டேக் இட் ஈஸியா இருக்கணும். ஒளியிலிருந்து ஒளிமயத்தோடு நெருங்குவதற்கு ஏன் இத்தனை இன்னல்கள்? So from the light to mix with again, go back to the light. Why are there so much of troubles here? So much difficulties. அந்த லைட்ல இருந்து வந்தோம் என்பதை மறந்து விட்டோம். We forgot that we came from that light. அதற்கு அடுத்தது அந்த லைட்டுக்கும் எங்களுக்கும் இருக்கும் வழியை மறந்து விட்டோம். அந்த அந்த லைட்டை எப்படி அணுகுவது என்ற முறையும் தெரியவில்லை. We don't know how to reach that light. We don't know the way how to reach the light. எல்லாம் மறந்து விட்டோம். We forgot about everything. ஏனென்றால் Why? நல்ல கட்டில், நல்ல ஃபேன், என்ஜாய், டேஸ்ட் தோசை, இட்லி, இப்படி எல்லாம் இதுல இழுத்து விட்டுச்சு எங்களை இங்கிட்டு. Because the good mattress, we have a good bed, we have a good food, idli, dosa, so everything we are in this, and we forget about the real things. இது வேணும், இது வேணும். This also. ஆனா இதுதான் எல்லாம் அல்ல. But this is not everything. ரிஷிகேஷத்துல போய் இருந்தா என்லைட்மென்ட் ஆகிரலாமா? If you go and stay in Rishikesh, can you get enlightened? ஹிமாலயால போய் இருந்தா என்லைட்மென்ட் ஆகிரலாமா? If you go and stay in Himalayas, will you get enlightenment? உங்களோட மனம் இங்க வந்து என்லைட்மென்ட் ஆகிறதுக்கு லெவலுக்கு கொண்டாங்க. You should bring your mind to that state so that you can get enlightened. Then only you. அங்கதான் விஷயமே இருக்கு. The matter is in your mind only. ஆகவே இந்த ஒளியை
நீங்கள் உணர வேண்டும், நெருங்கி விடலாம். If you realize that light, then you can go near to that light. Easy. It's very easy. ரோட கண்டுபிடிச்சிருங்க. First you must find the road to that light. உங்களுக்கு முடியுமா கண்டுபிடிக்க? Can you find that road? ரொம்ப ஈஸியான ரோடு. Very easy road. முதல்ல உங்களை சிம்பிள் ஆக்கிருங்க. First you must make yourself simple. ஈகோ அகற்றிருங்க. You must remove your ego. ஜெலசி இல்லாம ஆக்கிருங்க. You must remove your jealousy. எல்லாம் நான் இருக்காதீங்க. You should not always say I. எந்த நேரம் பொக்கெட்டே தடவிட்டு இருக்காங்க, பணம் இருக்கான்ட்டு. Don't always try to see whether there is money in your pocket. பெரிய பெரிய ஹோட்டல்ல போய் உட்காராதீங்க. Don't go and stay in very big hotels. பெரிய பியூட்டிஃபுல் கார்ல போகாதீங்க. Don't go in a very beautiful car. அப்ப எல்லாம் பணம் வேணும். So for everything, for all those things you need money. அப்புறம் எப்படி ஸ்பிரிச்சுவாலிட்டில போறது? Then how can you go in spirituality? You must earning to the money. Because you want to earn money. அப்புறம் லைட்ட பாக்கெட் பண்ணிட வேண்டியதா? Then you forget the light. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சுகபோகத்துக்கு அதிகப்படுத்திக் கொள்வதனாலும், in our life, if we increase our comforts, எங்களுக்கு பணம் தேவைப்படுகின்றது. to increase our comforts we need money. அதனால்தான் அதிக பணம் தேவை. That's why we need much more money. அப்ப லைட்ட மறந்துடணும். ரெண்டும் செய்ய முடியும். லைட்டும் வேணும், கம்ஃபர்டபுள் வேணும். சிக்கலான விஷயம். We can't get both the things, light also and comforts also. So one thing you should forget. என்னத்துல போவோம்? லைட்ல போவோமா, கம்ஃபர்ட்ல போவோமா? Can we go in the light or can we go in the comfort? நான் அதனாலதான் உங்களை எல்லாரும் லைட்ல போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்ட்டு. So that's what I say, don't go in the light and waste your time. ஏன்னா உங்களுக்கு இந்த மெட்டீரியல் அட்டாச்மெண்ட் நீங்க இன்னும் விடல. Because you have many material attachments. அதனால அதை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. First you have to enjoy well your material attachments. கல்யாணம் கட்டுங்க. Marry. பிள்ளைகளை பெத்துக்கிறீங்க. Have children. பணம் சேருங்க. Earn money and நல்ல பிசினஸ், தொழில் பிசினஸ் எல்லாம் செய்யுங்க. Do a good business. Do a good job. எல்லாம் செய்யுங்க. No problem. Do everything. No problem. எல்லாம் செஞ்சு முடிச்சு போதும்ன்ற நேரம் வந்து எனக்கு சொல்லுங்க. லைட்டை பத்தி யோசிப்போம். So when you must do everything, when you feel everything is enough, then you must come and talk to me about light. இப்ப நான் லைட்டை பேசி உங்களை லைட்ல அனுப்ப முடியுமா? Now can I talk about light and send you in the light now? முடியல. No. முடிந்ததை செய்கிறேன். What I can, I will do it. உங்களால் முடியுமா என்பது எனது கேள்வி. My question is, can you do it? நீங்கள் ரெடி என்றால் நான் ரெடி. If you are ready, I am ready. முதல் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். பின் என்னிடத்தில் இந்த கேள்விக்கு வழி கேளுங்கள். First you must prepare yourself, then you must ask the way for this question. சுலபமான வழி. This is a very easy way. நல்ல வழி. And very good way. ஆனால் but அதற்கு உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். First you have to prepare yourself and make yourself matured for that way. அதனால நான் உங்களை கஷ்டப்படுத்தல. நீங்க மெட்டீரியல் வேல்ல என்ஜாய் பண்றது தப்பே இல்ல. There is nothing wrong in enjoying your material life in this material world. நான் அதெல்லாம் தடுக்க வரல. I won't stop that. நான் எப்பயுமே தடுக்க மாட்டேன். I will never stop that. ஆனா நீங்க அதுக்கு போறதுன்னா நீங்க ரெடியா? But if you want to go in that way, are you ready? நான் ரெடி. நான் எப்பயுமே ரெடி. I am always ready. ஆனா நீங்க ரெடின்னு சொல்லிட்டு இடையில போய் அங்க கையடிக்க கூடாது. Then you should not go and again put your fingers into something saying that I am ready, and then you put your finger into something again. என்ன யோசிக்க நான் தான் சொன்னேன். வாழ்க்கையில் மனிதனுக்கு இந்த உலகத்தை பொறுத்தளவில் பணம் அவசியம். In this world, for a human being,
money is very essential. அதுக்கு எவ்வளவு எங்கட வாழ்க்கைக்கு தேவையோ அதை மட்டும் ஒரு பிளாக் பண்ணிட்டு நாங்க வேலையை விட்டு தட்டிட்டு வர்றதுக்கு நாங்க ரெடியா? Are we ready to save money for how much we need, and then we have to quit our job and we should come? Are you ready for this? வந்தோன்னு என்ன செய்வீங்க? அந்த முழு பணத்தை முடிச்சிடுவீங்க. Again you are going to the job. Then you have to go back to the job again to earn some more money. இந்தியாவில் ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு 2000 rupees போதும். In India, to live in India, it's enough if you have 2000 rupees for your expenses. ஆனா உங்களுக்கு 10,000 இருந்தாலும் பத்தாது. But even if you have 10,000 rupees, you won't feel it's enough for you. நான் கோபம் இல்ல. I am not angry with you. நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருங்க. Wherever you are, you should be well. ஆனா இந்த லைட் கிட்ட போறதுன்னா நாங்க ரெடி ஆகணும். So to go to the light, we have to be ready.